வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா இருக்கீங்களா? குரு வணக்கம் பாடுறீங்களா? படிக்கிறேங்கய்யா. பாடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலா குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க,
குருவே வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சாந்தி தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் மூத்த பேராசிரியர் அருள்நிதி மாலா ஜெயபிரகாஷ் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி மாலா ஜெயபிரகாஷ் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. அம்மா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க. வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருமையான தவம். வாழ்த்துகளுக்கு நன்றிகள் ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து கவி, இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய தினம் குருவின் சேர்க்கை தலைப்பிலே உள்ள கவி. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையிலா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வேன். குரு வணக்க பாடலிலே எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு பாடல். பைபிளில் ஒரு அற்புதமான ஒரு வசனம் உண்டு. நீங்கள் மனம் திரும்பி மறுபடியும் பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஒரு வசனம் உண்டு. அதற்கு அன்பர் கேட்பார், அது எப்படி வளர்ந்த மனிதன் மீண்டும் தாயின் கர்ப்பத்தில் நுழைவது சாத்தியமோ என்று சொல்வார். அதற்கு இயேசு சொல்லக்கூடிய பதில், இத்தனை காலமும் என்னுடனே இருந்தும் இதை நீ புரிந்து கொள்ளவில்லையா என்ற ஒரு கேள்வியையே பதிலாக சொல்லி முடிச்சிடுறார். இது கிறிஸ்தவத்துவ ரகசியார்த்தம் தான். என்ன சொல்ல வந்தாங்க என்ற கருத்து தெளிவாக இல்லை. இப்ப மனம் திரும்பி மறுபடியும் பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் ஒரு மனிதனுக்கு 2 பிறப்பு உண்டு. ஏன்னா இயற்கையே இருமைப்பட்டதுதான். அதாவது ஒன்று பருப்பொருள் நிலை, இன்னொன்று மறைபொருள் நிலை. இதை வேடிக்கையாக என்.எஸ். கிருஷ்ணன் டி.ஏ. மதுரம் திரைப்படத்தில் ஒரு காட்சி, நகைச்சுவை காட்சி உண்டு. இவர் இசைக்கருவிகளெல்லாம் வைத்து கொண்டு ஏதோ செய்துகிட்டு இருப்பார். அப்போ அந்த அம்மா வருவாங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிம்பார். இவர் சொன்ன கலை அம்மா, கலை அப்படிம்பார். இவர் சொல்றது இசைக்கலை அப்படின்ற கருத்துல சொல்லுவார். உடனே அந்த அம்மா என்ன செய்வாங்க, ஹார்மோனியத்தை எடுத்து அந்த பக்கம் வைப்பாங்க, தபல் எடுத்து அந்த பக்கம் வைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு கருவியை எடுத்து அங்கங்கே வைக்கிற போது என்ன 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 செஞ்சிட்டு இருக்கிற அப்படிம்பாங்க. நீங்க தானே கலைக்க சொன்னீங்க
அப்படிங்குவாங்க அந்த அம்மா. ஓ, கலை என்றால் கலையுமாகும் கலைத்தலுமாகும், மலை என்றால் மலையுமாகும் மலைத்தலுமாகும், நிலை என்றால் நிலையுமாகும் நிலைத்தலுமாகும் அப்படின்னு என்எஸ்கே சொல்லுவார். அப்போ ஒன்று பருப்பொருள் தோற்றத்திற்கான ஒரு சொல், இன்னொன்று மறைபொருள் செயல் அல்லது மறைபொருள் புரிதலுக்கான ஒரு சொல். இப்போ மலை என்றால் பார்க்கக்கூடியது, மலைத்தல் என்றால் அது உணர்வு. அதுபோல மனிதருக்கும் 2 பிறப்பு உண்டு. ஒன்று உடலுக்கான பிறப்பு, இன்னொன்று ஆத்மா தரிசனத்திற்கான பிறப்பு. இந்த உடல் பிறப்பு எல்லோருக்கும் கிடைத்துவிடும். பிறந்த எல்லோரும் தாய் தந்தை மூலமாக பிறந்தவர்கள் தானே. ஆனால் ஞான பிறப்பு எத்தனை பேருக்கு கிட்டுகிறது? அதுதான் வாழ்க்கையில் மனம் சார்ந்த அறிவு சார்ந்த பக்குவத்திற்கு திறவுகோல். அதே சாமிங்க சொல்றாங்க, தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தேன். அதாவது தாய் தந்தை உயிர் அணுக்கள். அந்த உயிர் அணுக்கள் என்பதை விட காந்த அலைகள் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். இந்த பொதுவாக உயிரையும் காந்தத்தையும் நம்ம சமமாகத்தான் பாவிக்கின்றோம். அந்த வகையில மகர்ஷி இங்கே உயிர்னு சொல்லியிருக்காங்க. எப்படி விண்ணுக்கு மூலம் இறை துகள்களோ அதே போல உயிருக்கு மூலம் ஜீவகாந்த துகள்கள். தந்தையின் உடலில் இருந்து உயிர் அணு என்று சொல்கின்றோம் இல்லையா? அதை மருத்துவ ரீதியாக பார்க்கின்ற போது இந்து தத்துவத்திலே சக்தி என்று சொல்லக்கூடிய அல்லது சக்தி வேல் என்று சொல்கின்றோமே, அப்படி இந்த வேல் என்ற தோற்றமே உயிரை குறிக்கக்கூடியதுதான். வணங்கிய கைகளை போன்ற ஒரு பகுதி, அதன் அடியில இருந்து நீண்ட ஒரு தண்டு பகுதி. இது எதை குறிக்கிறது என்று மருத்துவத்தில் பார்த்துக்கின்ற போது ஆண் உயிரணு உடைய ஷேப், அவருடைய வடிவமே அப்படித்தான் இருக்கு. அது நீண்ட நேரான தண்டாக இருக்காது, கொஞ்சம் வளைந்து போகக்கூடிய அந்த ஜீவாந்த கருமையத்தின் ஒரு ஜெராக்ஸ் காப்பி. அதை அந்த முன்பகுதி கூர்பகுதி பக்கத்துல ஒரு சின்ன டாட் இருக்கும், பிளாக் டாட். இதை கொண்டு செலுத்துகின்ற ஒரு அலை வடிவத்துல அசையக்கூடிய வால் போன்ற பகுதி தான். அப்ப எது தாயின் கருவில இணைகிறது என்று சொன்னால் அந்த கூறு பகுதி பக்கத்துல பாருங்க ஒரு பிளாக் டாட், அதுதான் இட் இஸ் கேரக்டரைஸ்டு பயோமேக்னெட்டிக் டொமைன். தந்தையின் கருமையத்திலிருந்து 6 தலைமுறைகளின் பதிவுகள் எல்லாம் சுமந்து கொண்டு அதனுடைய ஒரு பிரதியாக பயணிக்கின்ற ஒவ்வொரு உயிர் துகள் எது முதல்ல போய் சேர்கிறதோ அது கருவாகிறது. கருவான் உடனேயே அங்கே ஏற்படக்கூடிய ஒரு ரசாயன மாற்றம் மற்ற அணுக்களை எல்லாம் கொண்டு விடுகிறது சொல்லுவார்கள். அப்போ ஒரு மனிதனின் ஜனனமே கொலையில் தான் பிறக்கிறது என்று கூட ஒரு கருத்தை பேசுவார்கள். இதோ 5 கோடி மில்லியன் 5 கோடி உயிரணுக்கள் சொல்றாங்களே ஒரு தொழில, ஒரு அணுதான் அது உயிராக மாற்றம் பெறுகிறது. அப்படி சேர்ந்ததே காரண உடல், காசல் பாடி, காந்த உடல் என்று சொல்லுவார்கள். அப்போ முதல் தாயின் கருப்பையில் உருவாவது காந்த உடல். அதனால் அந்த காந்த உடலை அறியவோ உணரவோ காணவோ முடியாது. இந்த ஜீவாந்த உடல் வளர்ச்சி பெற்று உயிர் உடலாக மாற்றம் பெறும் ஒரு 45 நாட்கள் 2 மாசத்துல. அப்ப இந்த அல்ட்ராசவுண்ட் அந்த உயிரின் இயக்கத்தை தான் விஞ்ஞானத்திலே கண்டெடுத்து கருவாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. பிறகு அது வளர்ச்சி பெற்று திசுக்களாக மாற்றம் பெறும். அப்போ காரண உடல், பிறகு உயிர் உடல், பிறகு
திசுக்கள் என்று சொல்லக்கூடிய பருவுடலாக. அப்ப பருவுடலுக்கு மூலம் உயிர், உயிருக்கு மூலம் காந்தம். அப்ப பருவுடலிலே மற்ற 2 உடல்களும் கலந்தே தான் இருக்கும். பருவுடலுக்கு என்று தனித்த ஒரு மூலம் அல்லது ஒரு தானாகவே உருவாகக்கூடிய தன்மை இல்லை. காந்தம் தான் உயிராக, உயிர் தான் திசுவாக மாற்றம் பெறும். இப்படி வளர்கின்ற ஒரு குழந்தை 9 மாதம் வளர்ச்சி பெற்று இந்த உலகத்தை சந்திக்கிறது பிரசவத்தின் மூலமாக. சரி, இந்த உடல் உலகத்திற்கு அறிமுகமானது ஒரு தாய் தந்தை வழியாக. இந்த உலகம் எப்படி தோன்றியது, இதனுடைய வரலாறு என்ன, யார் இதை தோற்றுவித்தார்கள் என்று இந்த உலக வரலாற்றை நமக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு குரு உயிரின் சேர்க்கை வேண்டும். இந்த உயிர் சேர்க்கை என்பது தாய் தந்தை போல சேர்க்கை அல்ல, இது ஒரு ஞான சேர்க்கை. குருவுடைய ஞானம் நம் உடலோடு ஆத்மாவோடு கலக்கின்றது தான் இது ஒரு ஞான சேர்க்கை. எனவே தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தேன். சரி, இந்த குருவை நாட வேண்டும் என்ற பதிவு எங்க இருக்கு? எல்லோரும் தான் பிறக்கிறாங்க. சில பேர் குருவை தேடுகிறார்கள். அதுல பல வகையான குருக்களை சந்திக்கிறார்கள். உண்மையான ஞானத்தை தரக்கூடிய குருவை சந்திப்பவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறாங்க. அப்ப எது குருவை நாட வைக்கிறது, எது தகுந்த குரு இடத்திலே நம்மை சேர்க்கிறது என்றால், இன்னொரு கவியில மகிழ்ச்சி சொல்லுவார்கள், இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பதுணர்ந்து ஒய்குவோம் என்று சொல்லுவார். அதாவது இந்த ஒரு செயலுக்கான விளைவு எப்படி வருகிறது, செய்யும் தொழில் வளம் நோக்கம் என்று சொல்கின்ற கவியில அப்ப 4 அனுபவங்கள் நமக்கு: இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம். இன்பம் துன்பம் என்பது செயலுக்கு விளைவு, அமைதி பேரின்பம் என்பது செயல் அற்ற நிலைக்கு விளைவு. அதாவது வினை இல்லாமல் விளைவு கிடையாது, அதுதான விதி, இயற்கை விதி. For every action there is an equal and opposite reaction. இது நமக்கு இன்ப துன்பத்தை தருவதற்கு காரணம் என்பது புரியுது. ஆனா அமைதி பேரின்பம் என்பதற்கு என்ன செய்யணும்? செயல் செய்தால் தான் விளைவு. அப்ப அமைதியாக இருப்பதற்கு என்ன செய்யணும்? பேசாமல் இருந்தா போதும், அதுக்கு ஒரு செயலும் செய்ய வேண்டியதில்லை. அப்ப இது எதன் விளைவு என்றால், இது ஒற்றை தன்மையாகிய சுத்தவெளி இயல்பு என்ன? எல்லையற்ற சுத்தவெளி, அவருடைய தன்மை பேரறிவு. அறிவின் தன்மையே சுகமானது, இன்பமானது. அறிவின் மறுபெயர் இன்பம் என்று பார்க்கலாம். அப்ப இந்த இன்பத்தை தூய்ப்பதற்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா இயற்கை சட்டம் இங்க 4 பரிமாணங்கள் வருகின்ற போதுதான் செயலுக்கு தக்க விளைவு என்ற விதி வெளிப்படும். இந்த செயல் விளைவு விதிக்கு மூலம் இயல்புக்க விதி. அங்க 2 டைமென்ஷன் தான். சுத்தவெளிக்கு சிங்கிள் டைமென்ஷன், அழுத்தம் எனும் உந்து ஆற்றல். அங்க 2 இல்லை 4 இல்லை. அப்போ செயல் அற்ற நிலை, இயக்கமற்ற சுத்தவெளி, அவருடைய தன்மை என்ன? பேரின்பம். அதனால் இன்பத்தை துய்ப்பதற்கு அடிப்படை அமைதி. அமைதியாக இருப்பதற்கு என்ன செய்யணும்? பேசாம இருக்க வேண்டியதுதான். அப்போ அமைதியாக இருப்பதற்கு பேசாம இருக்கணும். அப்போ இதுல 2 வகைப்படுது. ஒன்று உடல் அடக்கமாவது. அடக்கம்னா செத்துப்ப நினைக்காதீங்க, அதாவது ஒன்றும் செய்யாமல் அடங்கி இருப்பதுன்னு வச்சுக்கலாம்.
அப்ப உடல் அடங்கி இருப்பதற்கு என்ன செய்யறோம்? கைகளை கோத்துக்கிறோம், கண்களை மூடுகிறோம், ஒரு இடத்துல அமர்ந்து விடுகின்றோம். இப்ப உடல் அடங்கிவிட்டது. மனம் அடங்குச்சா? இல்லை. அப்போ இன்பம் துன்பம் என்பது 4 பரிமாணங்களின் விளைவு, அமைதி என்பது 2 பரிமாணங்களின் விளைவு. உடம்பும் அடங்கியிருக்கணும், மனசும் அடங்கினாதான் அமைதி. இந்த 2 நிலை, துவைத நிலை ஒன்றாகின்ற போது அத்வைத்தம், அதான் பேரின்பம். அப்போ இன்பம் துன்பம் என்ற 4 பரிமாணங்களிலிருந்து, விண் என்ற இயக்க நிலையிலிருந்து, காந்தம் என்ற இருமைத்தன்மையாகிய உடல் அடங்கி மனம் அடங்கி என்ற நிலையிலே அமைதியை சந்தித்து, பிறகு ஒற்றை தன்மையாகிய பேரின்பம் என்ற நிலையிலே, பேரறிவு என்ற நிலையிலே பேரின்பத்தை துய்க்கின்றோம். அப்போ இந்த 2ம் செயலுக்கு விளைவு. அமைதி என்பது ஒடுக்கத்திற்கு விளைவு, ஒடுங்கியதன் விளைவு பேரின்பம். அதனால் இந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றும், அப்போ 2 நிலைகள், ஒன்று அறம் சார்ந்தது, இன்னொன்று அதர்மம் சார்ந்தது. அறம் சார்ந்த செயலுக்குரிய விளைவாக இன்பத்தை சந்திக்கின்றோம், அதர்மத்திற்கான விளைவாக துன்பத்தை சந்திக்கின்றோம். அப்போ இந்த 2ம் மட்டுமல்ல, அமைதி பேரின்பம் என்ற நிலை, அந்த மேன்மை பெறுவதற்கு கூட முந்தைய தலைமுறைகளின் வினை பதிவுகளின் தாக்கம் அவசியம். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கள் பெறுகின்றார். அதே போல தவமும் தவம் உடையார்க்கே ஆகும் என்கிறார் இன்னொரு குரட்பாவில். இப்ப தவமும் தவம் உடையார்க்கே ஆகும் என்றால், அப்ப தவம் உள்ளவர் யார்? ஏற்கனவே தவம் செய்தவர்கள் தான் அர்த்தம். அப்போ ஏற்கனவே செய்த தவம் என்றால் இப்பிறப்பில் மட்டுமல்ல, முற்பிறப்பிலும் தவம் செய்த அனுபவம் இருக்கணும். இப்போ முற்பிறவி யார் செய்வாங்க? தாய் தந்தை தாத்தா பாட்டி. அப்போ முந்தைய 6 தலைமுறைகளில் ஒரு நல்ல குருவை நாடிய அனுபவமோ அல்லது உண்மையான எதிர்பார்ப்பில்லாத வேண்டுதல் இல்லாத ஆன்மீகத்தை பக்தி சார்ந்த அனுபவமோ அங்க இருந்தால்தான் இப்பிறவியில் நாம் ஞானத்தை நோக்கி நல்ல குருவை அடையவோ பயிற்சிகள் தேர்ச்சி பெறவோ அனுபவம் பெறவோ சாத்தியமாகும். அதனால் அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. அப்ப அந்த அறத்திலே தவமும் உண்டு, மற்றதிலே அது இருக்க எனது துன்பத்திற்கான தீவினை பதிவுகள். அப்ப அறவினையிலே தான் உடல் சார்ந்த சுகத்தையும் தூய்க்க முடியும், மனம் சார்ந்த பேரின்பத்தையும் தூய்க்க முடியும். அதனால் அறம் என்பது தெய்வ நீதி சார்ந்த வாழ்க்கை, தெய்வ நீதியை சார்ந்து பெற்ற அனுபவங்கள். எனவே இந்த அறம் சார்ந்த அனுபவங்கள் முந்தைய 6 தலைமுறைகளில் மிகுந்திருந்தால் அந்த வினைப்பதிவுகளின் தாக்கம் தக்க குருவிடத்திலே கொண்டு வந்து நம்மை சேர்க்கும். இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து, அதாவது இந்த அரும் பிறவி மனிதனாக பிறக்கவில்லை என்றால் தெய்வத்தை பற்றிய சிந்தனை எப்படி வரும்? சினிமாவில் கதையில வேணா பார்க்கலாம், யானை தீபாரதனை காட்டும், பாம்பு போய் லிங்கத்து மேல் உட்கார்ந்துக்கும், குரங்கு வந்து தீபாரதனை காட்டும். இது திரைப்படங்களிலே பார்க்கலாம். நிஜ வாழ்க்கையில் 5 ஜீவன்கள் வரைக்கும் உள்ள எந்த ஜீவனுக்காவது இறைவனை தேடுகின்ற தன்மை உண்டா? இல்லை. அது 5 அறிவு என்பதே உடல் சார்ந்த அறிவு தான். பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி, அதோட முடிஞ்சு போயிடும். அதை சார்ந்த ஆராய்ச்சி வரும். இப்ப விலங்குகளிலே எத்தனை நுட்பங்களை செய்கின்றன, அதெல்லாம் எதை சார்ந்து வருதுன்னு பாருங்க.
இந்த 3 கோட்பாடுகள் மையம் கொண்டதாகத்தான் அந்த நுட்பங்களும் இருக்கும். அப்போ ஆராய்ச்சி என்பது நுண்ணுயிர் முதற்கொண்டு 5 விலங்குகள் கடந்து மனிதன் வரைக்கும் உண்டு என்றாலும் அதனுடைய எல்லைக்கோடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் உடல் சார்ந்தவை மட்டுமே. மறைபொருள் ஆராய்ச்சியெல்லாம் இங்கே கிடையாது, தேடலும் கிடையாது. அதனால் அரும் பிறவி, அதாவது அரிது அரிது மாண்டராய் பிறத்தல் அரிது. இதுல கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் சொன்னத சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பொருத்தமா இல்லையே, யாரோ உடல் ஊனமற்றவர்களெல்லாம் குறை சொல்வது போலெல்லாம் இருக்குது என்று நினைப்பார்கள். எந்த ஞானியும் உடல் ஊனத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. நீங்க பைபிளில பல இடங்களில் பார்க்கலாம். குருடர்களை பார்க்க வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், மரித்தோரை எழுப்பினார் என்றெல்லாம் வசனங்கள் கிறிஸ்துவத்தில் பேசப்படுகிறது, நாமுக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நுட்பமான ஒரு வசனத்தை இயேசுபிரான் சொல்லுவார். நான் இப்பொழுது உங்களுக்கு ஓமைகளாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், ஒரு காலம் வரும், அப்போது இதெல்லாம் உங்களுக்கு நேரடியாக விளக்குவேன் என்று ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தின்படி இயேசுவின் மறுபிறப்பாக மகர்ஷி அவர்கள் இயேசு என்ன சொன்னாரோ அதையெல்லாம் நேரடியாக நமக்கு விளக்குகிறார். அப்ப மரித்தோரை எழுப்புதல் என்று சொன்னா செத்து போனவங்களை எழுப்ப முடியாது. செத்து போன மட்டும் எழுப்ப முடியுமா? மறுபடியும் உயிர் வருமா? அப்போ வள்ளுவர் சொல்ற பாருங்க, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்த அருள் வைக்கப்படும். அப்ப வாழ்க்கையின் நோக்கம் தெரியாமல் பிணம் போல் தனக்கும் பிறருக்கும் துன்பத்தை அளித்து வாழ்கின்ற மக்களுக்கு இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிவித்தார் என்பதுதான் உயிர் தெளிப்புத்தல் என்ற அர்த்தமே தவிர செத்து போன பிணங்களை யாரும் எழுப்ப முடியாதுங்க. குருடர்களை பார்க்க வைத்தார். குருடல் என நிலைமை, மேடு பலன் தெரியாது, இடரல் உண்டாகும். அதே போல வாழ்க்கையில் சந்திக்கின்ற சுக துக்கங்களுக்கான காரண காரியங்கள் தெரியுமா? சாதாரண மனுஷனுக்கு தெரியாது. அந்த காரண காரியங்கள் மறைபொருள் காரணங்கள், வினை பதிவே அதற்கான காரணிகள். இந்த வினை பதிவுக்கு காரணம் யாரு? இறைநிலை, பதிகின்ற இறைநிலை. அப்போ குருடர்களை காண வைத்தார் என்று சொன்னால், எப்படி மகாபாரதத்திலே திருதராஷ்டிரன் அறிவு குருடாக அவமானப்படுத்தப்பட்டதோ அதே போல இங்கே வாழ்க்கையிலே சுக துக்கத்திற்கான காரணங்கள் தெரியாமல் ஒரு குருடனை போல் வாழ்கின்ற மக்களுக்கு இதனால் தான் இந்த துன்பங்களை சந்திக்கிறீர்கள் என்று காரண காரியத்தை விளக்கி சொல்லி ஒரு சுகமான பாதுகாப்பான வாழ்க்கை பயணத்திற்கான அறிவு கண்ணை திறந்து வைத்தார். செவிடர்களை கேட்க வைத்தார். அதாவது எத்தனையோ விஷயங்கள் ஓசைகளை கேட்கிறோம், அது வெறும் உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு போதும். ஆனால் துன்பத்தை நீக்க வேண்டும், இறை உணர்வை பெற வேண்டும் என்று சொன்னால் அப்போ நல்ல கருத்துக்களை குரு சொல்லுகின்ற விளக்கங்களை கேட்கணும். அப்போ செவிடர்களை கேட்க வைத்தார் என்று சொன்னால் இதுவரைக்கும் நல்ல கருத்துக்களை, தர்மத்தை கேட்காத மக்களுக்கு தர்மத்தை மதித்து கேட்கக்கூடிய பக்குவத்தை தந்தார் என்று அர்த்தம். இப்படி ஒரு வாழ்வின் நோக்கம் தெரிந்து வாழவில்லை என்று சொன்னார் அவருக்கு என்ன அர்த்தம்? பிணம் என்றுதான் பொருள் கொள்ளணும் சொல்வார்கள். அதுபோல இந்த அரும் பிறவியில் கூடு கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல். அப்ப கூன் என்றால் நேர போகுது, யூட்டன் அடிச்சிருது. இப்போ
இந்த எண்கள்லே பாருங்களேன், 0, 8 ரெண்டுமே தொடங்கிய புள்ளியில் முடியும். ஆனா 0 ஒரு சீரான பயணம், 8 கொஞ்சம் சுத்தி அடிச்சு வந்து சேரும். மற்ற எண்கள் எது சேருதுன்னு பாருங்களேன். 6 மற்ற எண் எதுவுமே சேர்றதில்லை. 6 என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 270 டிகிரியில குறுக்கு திரும்பிடும். அப்போ கூன் என்றால் இடையிலே ஏற்படுகின்ற ஒரு திசை மாற்றம்னு அர்த்தம். அப்ப அவ்வை பிராட்டியார் உடல் உறுப்புகளை பற்றி பேசல, நேரா இறைவன் அறிவதற்கான பிறந்த பிறப்பு இது குறுக்க திரும்பி யூட்டன் அடிச்சிருச்சு. கூன், குருடு பைபிள்ல சொன்னது போல, செவிடு, பேடு என்றால் ஆண்மை, ஆண்மை என்பது இறைநிலை அறிவு. அப்ப தத்துவத்திலே பெண்மை என்பது சக்தி இயக்கம், ஆண்மை என்பது அறிவு இருப்பு. அப்போ இந்த இடத்துல பேடு என்பது ஆண்மையற்ற நிலை என்பது அமைதியை சந்திக்காத, மூலத்தை சந்திக்காத, இயக்க பயப்பட்ட ஓட்டமே ஒரு வேகம் நிறைந்த வாழ்க்கை என்று அர்த்தம். எனவே ஒரு கருத்தை மகான்களுடைய கருத்துக்களை சிந்திக்கின்ற போது அவருடைய அறிவு நிலையிலிருந்து சிந்திக்கணுமே தவிர நம்முடைய நிலையிலிருந்து பார்த்து முடிச்சோம்னால் அதுக்கு கரு சிதைவு ஆகி போயிடும். கரு வளர்ச்சி பெறாது, சிதைந்து போகும். அந்த வகையிலே இது ஒரு அரும் பிறவி, பிறர்க்கரிய பிறப்பு இந்த மானிட பிறப்பு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து, சஞ்சித கர்மா கொண்டு வந்த முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. இப்ப முன்வினை அறுப்பதுன்னா எப்படி? பின்வினை அறுத்துடலாம். பின்வினை என்பது வாழ்க்கையை பற்றிய விளக்கங்கள் பெறுகின்ற போது மேற்கொண்டு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரக்கூடிய எண்ணம் சொல் செயல்களை நீக்கிவிடலாம், பின்வினையை சீரமைத்து விடலாம். தன்வினை பிராரப்தம், இதை மேல்பதிவு என்ற ஒரு பயிற்சியின் மூலமாக தன்வினைகளை சீரமைத்து விடலாம். ஆனா முன்வினை அறுப்பது எப்படி? முன்வினை அறுக்கணும்னு சொன்னா எங்க போகணும்? துரியாதீதம். அப்ப இறைநிலையோடு கலக்கின்ற தன்மையிலே தான் முன்வினை அறுக்கப்படும். அப்ப துரியாதீத தீட்சை யார் கொடுத்து நமக்கு இறை சத்துவத்தை அறிய வைக்கிறார்கள்? அவர்தான் உண்மையான குரு. எனவே இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையிலா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி. இந்த உடலை பாதுகாப்பதற்கு உணவு வேணும். அதை யாரோ உற்பத்தி செய்யறாங்க, யாரோ கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, யாரோ அதை சமையல் செய்யறாங்க. சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம வேலையா இருக்கு. அப்போ ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகுக்கு தந்திடு. இந்த உடம்பு இருப்பதற்கான ஒரு காரணமே நாம் பெற்ற கடன், இந்த உலகம் நமக்கு செய்த உதவிகள். உதவி இல்லாம யாரும் வாழ முடியாதுங்க. சார்பு வாழ்க்கை தான் நமக்கு அமைந்திருக்கின்ற இயற்கை விதி. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றாங்கு சார் தரு நோய் என்பார் வள்ளுவர். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றாங்கு சார் தரு நோய். எல்லாமே சார்பு வாழ்க்கை தான், எல்லாமே சார்பு வாழ்க்கை. இந்த உலகமே சுத்தவெளித்தானே சார்ந்திருக்கிறது. சாராத ஒன்று எது? சுத்தவெளி ஒன்றுதான், எதையும் சார்வது இல்லை. அனைத்தும் அதை சார்ந்துதான் வாழ்கிறது. அப்ப இதை உணர்ந்து, இந்த சார்பு வாழ்க்கையை உணர்ந்து சார்பில்லாத வாழ்க்கைக்கு உயர வேண்டும். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றாங்கு சார் தரு நோய். இறைவனை சார்ந்து விட்டால் வேறு எதையும் சார வேண்டியது இல்லை.
ஏன் இந்த உடம்பு உடல் உணர்ச்சிகளோடு வாழ்கின்ற வரைக்கும் தான் அது உணவு நீர் தேவை. ஜீவ சமாதி அடைந்து சித்தர்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க? அதையும் கடந்து விட்டால் ஒன்றும் தேவையில்லை. அப்ப சார் தரு நோய். அப்படி சார்ந்த அனைத்தையும் அவை செய்வதெல்லாம் நமக்கு உதவிதானே. அப்போ எத்தனையோ உதவிகள், கல்வி உதவி செய்யறாங்க, உணவு உதவி செய்யறாங்க, மருத்துவ உதவி செய்யறாங்க, எத்தனையோ உதவிகள். அத்தனை உதவிகளிலும் உயர்ந்த ஒன்று எது என்று சொன்னால் சார் தரு நோய். எதையும் சாராமல் அனைத்தும் சார்வதற்கு தான் இடமாக இருக்கின்ற துரியாதீத நிலையிலே அந்த சுத்த வெளி அறிகின்ற ஒரு உதவி. இதை விட பெரும் உதவி வேற என்ன இருக்க முடியும்? எதுவுமே கிடையாது. இதுதான் உச்சகட்டமான உதவி. எனவே அப்படிப்பட்ட உதவியை செய்யக்கூடிய ஒரு அசல் குரு, உண்மையான குரு, ஆன்மீக குரு. அப்படி இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. சரி, குரு கிடைச்சாரு, தானாவ கிடைச்சாரா இல்ல நாம தேடி வந்தோமா? எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டோம். எப்படி மேன்மை பெறுவது? எப்படி மேன்மை பெறுவது? சாமிஜி எல்லாரையும் தான் வாழ்க்கை வாழ்த்துறாங்க. எல்லாருமே வாழ்ந்துட்டாங்களா? ஒரு முறை சாமிஜி ஆலியார் இருந்த போது செவ்வாய் புதன் கிழமைகளிலே மாலையில பொதுமக்கள் சந்திப்பு கேள்வி பதில் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் மகர்ஷி விளக்கம் சொல்லுவாங்க. சிலர் குறைகளை பேசுவாங்க, சில ஏதாவது வாழ்த்துக்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பெண் பிள்ளை வந்து +2 எக்ஸாம் எழுத போறாங்க. சாமிஜி வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி பேனாவை சாமி கையில கொடுத்தாங்க. சாமிஜி வந்து வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அந்த பேனாவை திருப்பி கொடுத்துட்டு சொல்றாங்க, நான் வாழ்த்துனதெல்லாம் மட்டுமே பாஸ் ஆக மாட்டேம்மா, நல்லா படிக்கணும். இதுதான் உண்மையான குரு. நான் வாழ்த்திட்டேன், எல்லாம் நடந்துன்னு போங்க அப்படின்னு சொன்னா அவன் போலி குருன்னு அர்த்தம். ஏன்னா வாழ்த்துக்கு பயன் உண்டு என்றாலும் செயலுக்குத்தான் விளைவு. இப்போ ஒரு கடன் வாங்குறோம், கடன் கொடுத்துட்டு கேட்கிறாரு, தந்துருங்கய்யா. வார்த்தை கடன் தீக்குமா? எண்ணி வச்சா தான் கடன் தீரும். அப்ப வாழ்த்து துணை செய்யும் என்றாலும் செயலுக்குத்தான் விளைவு. அதனால் குரு அதை தெளிவா சொன்னாங்க. நான் வாழ்த்துலாம் மட்டும் பாச நினைக்காதமா, நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க. அப்படி இங்க குருவோடு சேர்ந்து விட்டோம். இது மட்டுமே நமக்கு மோட்சத்தை கொடுத்துருமா என்றால் என்ன செய்யணும்? வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வேன். வணங்குதல், தலை வணக்கம் சொல்கிறோம் இல்லையா? அப்ப வணங்குதல் என்றால் நம்மை சரணாகதி செய்து ஒன்றை ஏற்றுக்கொள்வது. நம்மை சரணாகதி செய்து நம்மிலும் உயர்ந்தது இது என்று அதை ஏற்றுக்கொள்வது. அப்ப குரு நம்மில் உயர்ந்தவர் தானே, அவரிடத்திலே சரண் அடைந்து அவரை ஏற்றுக்கொள்வது வணங்கி. சரி, ஏற்றுக்கொண்டோம். அடுத்து என்ன செய்யணும்? திருவடியை வாழ்த்தி வாழ்வேன். திருவடி என்று சொன்னால் ஏதோ பாதத்தை கெட்டியா பிடிச்சிக்கிறது என்ற அர்த்தம் இல்லை. பக்தி மார்க்கத்தில் எல்லாம் அப்படித்தான் நினைச்சிருக்கிறாங்க. இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்வது என்று சொன்னா போய் கெட்டியா காலை பிடிச்சிக்கிறது நினைக்கிறாங்க. அதுக்கு அர்த்தமே கிடையாதுங்க. அப்படி இறைவனுக்கு எங்க கால் இருக்குது, உடம்பு இருக்குது, நீங்க காலை பிடிச்சிக்கிறதுக்கு? மகிழ்ச்சி கூட சொல்லுவாங்க, கடைசி காலத்துல நான் எப்பவும் இந்த பிரபஞ்சத்திலே நிறைந்திருக்கிறேன், என்னை பிடித்து கொண்டே வாங்க அப்படிம்பாரு. பிரம்மஞான பயிற்சியில இறைவனை தவம் நடத்துற போது என்னை பிடிச்சுக்கிட்டே வாங்க அப்படிம்பாரு. எங்க பிடிக்கிறது? காலைவா கையவா? எதை பிடிக்க?
அப்போ அவர் எதை சொல்ல வர்றாங்க? இந்த இடத்தில் நான் மனித வடிவிலே இருக்கிறேன், பிரபஞ்சமாக நான் விரிகின்ற போது அலைகளாக நிற்கிறேன். அப்ப என்னை பிடிச்சுக்கிட்டே வாங்கன்னு அர்த்தம். காலையோ கையை பிடிக்கிறது இல்லை, அவருடைய ஆத்மாவோடு, அவருடைய அறிவோடு, அவருடைய ஜீவாந்த அலைகளோடு நம்மை இணைத்துக் கொள்வதுன்னு அர்த்தம். அது போல இங்க திருவடியை என்று சொன்னால் சாமி எப்படி வாழ்ந்தாங்க? எப்படி வாழ்ந்தாங்க? ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து, உணவுக்கு கூட வசதி இல்லாத குடும்பத்துல பிறந்து, எல்லோருக்கும் உதவி செய்துதான் வாழ்ந்தார்களே தவிர வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே என்றாரு பட்டுக்கோட்டை. அது போல எனக்கு வறுமைன்னு சொல்லி ஏதாவது தவறு பண்ணியா வறுமை நீக்கிக்கிட்டாரு? இல்லையே. அப்ப உழைத்து தன்னுடைய தகுதியை வளர்த்து கொண்டு 15 வகையான தொழில் பார்த்திருக்கிறார் மகர்ஷி அவர்கள். அப்படி மகர்ஷி எப்படி வாழ்ந்து ஞானத்தை பெற்றார்களோ, மாசம் 1.5 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் ஆகியும் கூட அந்த பணத்திலே சிக்கிக்கொள்ளாமல், காரு பங்களா வசதியில சிக்கிக்கொள்ளாமல், அந்த நிலையிலும் ஆன்மீக பயிற்சியில் மேற்கொண்டார் இல்லையா? அது போல பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்களிலே சிக்கிவிடாமல் ஒரு விழிப்போடு இருந்து அவற்றை பயன் கொண்டு பிறவின் நோக்கத்தை தவறவிடாமல் வாழ்ந்தாரே, அந்த திருவடியை பற்று, அந்த அனுபவங்களை பற்றிக்கொள் அப்படின்னு அர்த்தம். அப்போ குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வேன். வாழ்த்து என்றாலே வாழ்ந்து உரைப்பது வாழ்த்துறை, வாழ்ந்து உரைப்பது வாழ்த்துறை. அப்ப வாழ்த்து என்று சொன்னா புகழ் பாடுவதல்ல, இறைவனை வாழ்த்தி பாடுகிறோம், அது அடிப்படை. ஆனால் இந்த இடத்துல குரு வாழ்த்துதல் அப்படின்னு சொன்னா குரு போற்றி போற்றி பாடுவது என்ற அர்த்தம் இல்லை. அவர் சொன்ன வழியிலே வாழ்ந்து உரைக்கின்ற, வாழ்ந்து பார்த்து அதுக்கு அடுத்த தலைமுறை வருது இல்லையா, அவர்களுக்கு இதே போல் மகர்ஷி பெற்ற அனுபவத்தை நானும் பெற்றேன், அவர் சொன்ன வழியிலே பயிற்சி செய்தால் நீங்களும் இதை பெறலாம் என்று அவருக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து அதை வழி நடத்துவது என்று பொருள். மிக அற்புதமான சொற்கள். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வேன். அந்த வாழ்க்கை தான் வெற்றிகரமான நிறைவான வாழ்க்கை. அதனுடைய ஒரு ஒற்றை வரி தத்துவம் தான் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கால்முடன், வாழ்கால்முடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை அருமை, சிறப்பான கவி, சிறந்ததொரு விளக்கம். நிறைய விஷயங்கள் எதைன்னு குறிப்பிட்டு சொல்ல வாழ்க வளமுடன். நிறைய டிட்பிட்ஸ் இன்றைக்கு. வாழ்த்துக்கள் ஐயா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து மகானின் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடுங்கம்மா, பாடுங்க. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல்,
சிறுவர்கட்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழுக்கு உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா இல்லைங்களா? வாழ்க வளமுடன். சரி, பிரம்மஞான கவி பாட நமது புதிய அருள்நிதியர் ஐயா இருக்கீங்களா? ஆனந்த் வெங்கடேசன் ஐயா இல்லையா? சரி, அப்போ வேற யார் பாடுறீங்க? அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா, வாங்க ஐயா. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இதே நிறைவு பெறுகிறது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றிகள் ஜமுனா ராணி அம்மா. வித்தியாசமாக உலக நல வாழ்த்து. நான் யோசித்தேன், உலக நல வாழ்த்து எப்படி பாடுறீங்கன்னு. அது மாதிரி இன்றைக்கு வித்தியாசமாக அதை பாடியிருக்கீங்க. வாங்க, தொடர்ந்து வாங்க.
நன்றிங்க இறைவணக்கம்லாம் ஐயா. நீங்க எப்படி பாடுவீங்கன்னு உங்க குரல்ல உங்க இசையில கேட்கணும்னு ஆவல். நன்றிங்க ஐயா. நம்பர் வாழ்த்துக்கள். நம்பர் தெரியலங்க. அதில் நான் படிச்ச வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க. நம்பர் தெரியலங்க. எது சொல்றீங்க? நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னாக்கா எப்படி